ஹாய், என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? ஹெல்த்தியான பேன் கேக் செய்ய போகிறோம். பேன் கேக் செய்வோமா? ஆமாம். ஓகே. செவ்வாழை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பேன் கேக் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செவ்வாழையை எடுத்து வச்சுட்டோம். செவ்வாழையை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்ய போகிறோம், அதனால் மைதா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து கோதுமை மாவுலேயே செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டோம். 2-3 கரண்டி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஒன்றாவே போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா அது போட்டால் நல்லா ஃப்ளஃபியாக வரும், அதனால் போட்டிருந்தோம். அப்புறமா கொஞ்சமாக பால் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடணும். நல்லா நம்ம ஒரு ஓட்டினா போதும், நல்லாவே நைஸாக அரைச்சி வந்துடும். இதை அரைச்சி வந்ததை வந்து ஒரு கிண்ணத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து பேன் கேக் வந்து நல்லா வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தோசை மாதிரி இதாயிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக பட்டர் இல்லைன்னா நெய் போட்டு தடவிடணும். நான் வந்து நெய் தான் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 3, நான் வந்து சின்ன கரண்டினால ஒரு 3 கரண்டி போட்டு நம்ம எதுவும் தேய்க்க தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வந்தோடனே இது மாதிரி மேலே முட்டையாக பபுளாக வரும். அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்தோம்னா சூப்பரான பேன் கேக் வந்துடும். 2-3 பேன் கேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். இதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு நம்ம வாழைப்பழம் போட்டனால. உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி மேப்பிள் சிரப்பு லைட்டாக ஊற்றிக்கலாம். மேப்பிள் சிரப்போ இல்லைன்னா தேன் கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து ஊற்றாமையே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.